கெட்ட வார்த்தை பிரயோகம், பேட் வேர்ட்ஸ். அன்றாட உரையாடல்களில் கெட்ட வார்த்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறவர்களாக மாறி இருக்கிறோமா? உலக மனுஷனை விடுங்க, சபைக்கு வருகிறவர்களே கெட்ட வார்த்தை சும்மா சர்வசாதாரணமாக ரொம்ப அப்படியே ஃப்ளோ கான்வர்சேஷனில் வருகிறதாக காணப்படும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம், தூஷிக்கிறோம் என்கிறதாக உங்களுக்கு புரிய வேண்டும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜீஷ் அப்படின்வாங்க. பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் தான் ஜீஷ் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். காஷ் அப்படின்வாங்க. அந்த பக்கம் போயிட்டு எஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் தமிழில், அதே மாதிரி தான் எந்த லாங்குவேஜை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அந்த வாயிலிருந்து அதுக்கப்புறம் எப்படிப்பட்டதான வார்த்தைகள் வரும்? மற்றவர்களை தூஷிக்கிறதான வார்த்தைகள், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதான வார்த்தைகள் வருகிறது என்று சொன்னார். இது எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு. நம்முடைய கம்யூனிட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்லை லாங்குவேஜ் மாறிடுச்சா, அல்லது நாம மாறி இருக்கிறோமா, அல்லது சமுதாயம் நம்மளை மாற்றுகிறதா அப்படின்றத நமக்கு புரியணும். எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சில கெட்ட வார்த்தைகளை பேசலாம், சிலது பேசக்கூடாதுன்ற லிஸ்டே கிடையாது. கெட்ட வார்த்தை என்று உனக்கு தெரிந்தால் அது உன்னுடைய வாயிலிருந்து வரவே கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்றாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இவைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தவறு. என் சகோதரரை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அப்படி சுரக்குமானால் உன்னுடைய வாயிலிருந்து என்ன பண்ணலாம்? கெட்ட வார்த்தையும் நல்ல வார்த்தையும் வரலாம். இல்லை நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல வீட்டில், ஒரு எங்கேயோ பிடிச்சி வச்சு குடிக்கிறோம், பாட்டில் தான் வாங்கி குடிக்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாதி இனிப்பாகவும் பாதி கசப்பாகவும் இருக்குமா? வாய்ப்பே இல்லைல்ல. அப்போ உன்னுடைய வாயிலேருந்து மாத்திரம் எப்படி வரலாம் அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா புரிகிற மாதிரி பாஷையில் கேட்குறாரு. அடுத்ததாக ஆணவம், கர்வம், அகந்தை, பெருமை, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் பாவமாக, வேதம் இதெல்லாம் பாவம் தான் சொல்லுது, பாவமாக கருதப்பட்டது. இந்த சமுதாயத்திலே பாவமாக இவைகள் எல்லாம் கருதப்பட்டது. ஆனால் இக்காலத்தில் கலாச்சாரத்தில் இவைகள் பார்த்திங்கன்னா எப்படியா சொல்லப்படுது தெரியுமா? தன்னம்பிக்கை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு இருக்கிறதை பார்ப்பீங்க. தன்னம்பிக்கை தவறு கிடையாது. தன்னம்பிக்கை, வேதம் சொல்கிற தன்னம்பிக்கை அவசியம். ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு உணரும் பொழுது அதை குறித்து பேசும்போது தன்னம்பிக்கை காணப்படும். அப்படி தானே? ஒரு சப்ஜெக்ட் கிளியராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பேசும்போது நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் ஆணவம், அகங்காரம், பெருமை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதவாக பார்க்கப்படுகிறது? தன்னம்பிக்கை அப்படின்றதான பெயர்லே பார்க்கப்படுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நீங்கள் பார்க்கலாம், அவங்க பார்க்குறதான பார்வையும் இதுவும் அது எப்படியாக வெளியில் போர்ட்ரேட் பண்ணப்படுன்னா அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லி